உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். ஸோ நேற்றைய தினம் எல்லாருமே டிவி சேனல் தான் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்னன்னா என்னமோ ஓட்டு எண்ணிக்கையே நடந்த மாதிரி ஒவ்வொரு சேனல்லையும், அதாவது ஒவ்வொரு நிறுவனமும் எக்ஸிட் போலை பற்றி தேர்தல் கருத்து கணிப்பு. ஸோ அது யாருக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அது பெரிய ரிசல்ட்டே வந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அனைவரையுமே கட்டி போட வச்சுட்டாங்க. என்ன ஏற்கனவே உள்ளதோட இந்த முறை வந்துட்டு ஏன் இந்த ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற போது, இப்போ தாவேகா உள்ள வந்திருக்கிறதுனால பலருக்கும் வந்துட்டு தாவேகா யாரை கேட்டாலும் தாவேகாவுக்கு விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேன், விசிலுக்கு தான் ஓட்டு போட்டேங்கிறாங்களே. ஸோ என்னதான் பண்ணியிருப்பாங்கப்பா, ஸோ அது என்ன களம், என்ன அவங்க யாரோட ஓட்டை பிரிச்சிருப்பாங்க இப்படிங்கிற இந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்குல்ல. ஸோ இவர்கள் எத்தனை இடம் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வெற்றி பெற்றுவாங்க, ஆட்சி அமைக்க போறாங்க மாதிரிலாம் இங்க வந்துட்டு பேசக்கூடியதா இருக்குது. உண்மையிலேயே அது வெற்றியா மாறப்போகுதா, இங்க திமுகவுடைய ஓட்டு வங்கிய அதிகம் சேதாரம் பண்ணுதா தாவேகா, இப்படியான பல எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இல்லையா. அந்த எதிர்பார்ப்புகளோட ஸோ என்னதான் நடக்க போகுதுன்னு தான் பலரும் இந்த கருத்து கணிப்புகள் வந்து கேட்க தயாரானாங்க. இப்போ ஒப்பீனியன் கருத்து கணிப்புலாம் வந்துச்சு இல்லையா, அதற்கெல்லாம் கூட இந்த அளவிற்கு பெரிய அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கல யாரும். ஆனா இந்த கருத்து கணிப்புங்கிறது ஓரளவுக்காவது ஏதாவது இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தான். ஆனா கடந்த காலங்கள்ல வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்த்து போன ஒண்ணுதான், ரைட்டுங்களா. ஸோ இந்த இத்தனை ஒரு 9 நிறுவனம் அறிவிச்சிருந்தாங்க. 9 நிறுவனத்துல 7 நிறுவனம் திமுக தான் ஆட்சின்னு சொல்லிட்டாங்க, ஒரு நிறுவனம் வந்துட்டு அதிமுக ஆட்சின்னு சொல்லிட்டாங்க, ஒரு நிறுவனம் தாவேக ஆட்சின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்கலாம். இது போக பார்த்தீங்கன்னா சில சின்ன சின்ன நிறுவனங்கள், சில தனியார் நிறுவனங்கள், இவர்களும் வந்துட்டு கருத்து கணிப்பு நடத்தி அவர்களும் வெளியிடுறாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் கருத்து கணிப்புன்னு வெளியிடும் போது இதுல அவர்கள் பங்குக்கு பார்த்தீங்களா, நாங்க வெற்றி பெற்றுட்டோம், ஸோ எங்களுக்கு தான் வெற்றி உறுதியாயிருக்கு அப்படின்னு திமுக சார்ந்தவர்கள் அவர்கள் கொண்டாட்டம். அப்ப எங்களுடைய ஓட்டு சேதாரமே இல்லை, ஸோ அதிமுக ஓட்டை தான் வந்துட்டு தாவேகா பிரிக்குது அப்படிங்கிறது அவர்களுடைய மகிழ்ச்சி. இன்னொரு பக்கம் அதிமுக என்ன பண்றாங்கன்னா, ஸோ இத்தனை பேர் சொன்னாங்க, ஆனா எல்லாருமே வந்துட்டு ஒரே மாதிரி இருந்துச்சா, அதுலயும் அதிமுக வெற்றி பெறுங்கிறதுக்கு ஒரு நிறுவனம் சொல்லியிருக்காங்கல்ல, அப்ப எப்படியாக இந்த கருத்து கணிப்பு கேட்டீங்கிறது இதுல தெரியுது இல்லையா, மீடியா பவரை வச்சு நீங்க ஏதாவது ஒண்ணு திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்படி சொல்லிட்டு அதிமுகவுக்கு சார்ந்த கருத்து கணிப்பை நம்பி அது பெரிய அளவுக்கு அவங்க ஸ்பிளிட் பண்ணிட்டு திமுக ஓட்டு வங்கியை தான் அது தாவேகா பிரிக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, இவங்க 2 பேர் தான் இப்படிங்கிற போது தாவேகா என்ன பண்ணிட்டாங்க, அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு ஒரு நிறுவனம் சொல்ல 3வது இடத்துல அதிமுக தள்ளப்படுது. இப்ப தாவேகாவுக்கு ஒரே கொண்டாட்டம், ஆகா நாங்க தான் வெற்றி பெற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள், ஏன்னா புதியவர்கள்ல, அப்ப அவர்களுக்கு வந்துட்டு வந்த புதிதிலே வந்துட்டு எங்களுக்கு இவ்வளவு ஒரு அங்கீகாரமா அப்படிங்கிறது அவர்கள் ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, அப்ப பலரும் என்ன சொல்றாங்க, அதிமுக ஓட்ட அப்படியே பிரிச்சுட்டாரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக இந்த களம் வந்துட்டு இப்ப போய்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவை திறந்தாலே இதுதான் பேச்சு. நான் என்ன நினைச்சேன், அப்பா கருத்து கணிப்புலாம் வந்துட்டு நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல, கடந்த காலங்கள்ல அதெல்லாம் வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்டதுலப்பா. ஒரு சில நிறுவனங்கள் வந்துட்டு சொல்லியிருக்கிறது அது பக்கத்துல வரும், உடனே நாங்கள் சொன்னது சரியா இருச்சுப்பாங்க. அடுத்த தேர்தல் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனம் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு பொய்த்து போயிருக்கும். ஸோ இந்த நிறுவனங்கள்லாம் என்னன்னா, இந்தியாவில் நடக்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள தேர்தல் கருத்து கணிப்பும் வெளியிடுவாங்க, பாராளுமன்ற தேர்தல் கருத்து கணிப்பை வெளியிடுவாங்க. ஸோ அப்படி அவங்க வெளியிடும் போது ஒரு இடத்துல ஓகேயா இருக்கு, இன்னொரு இடத்துல பொய்த்து போயிடும். இப்ப 5 மாநில தேர்தல் இருக்கு இல்லையா, இந்த 5 மாநில தேர்தலில் வெஸ்ட் பெங்கால்ல ஓகே ஆனிச்சுன்னா தமிழ்நாட்டில் அது வேற மாதிரி இருக்கும். ஸோ அவர்கள் வந்துட்டு எப்படியாக அந்த கருத்து கணிப்புகள் வெளியிடுறாங்க, அவர்கள் யாருக்கிட்ட முதல்ல சாம்பிள் எடுத்தாங்க அப்படிங்கிறதே, அந்த சாம்பிள் வந்துட்டு என்னன்னா எனக்கு தெரிஞ்சு யார்ட்டையும் நேரடியா கேட்டிருப்பாங்களா அப்படிங்கிறதே எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. இவர்கள் யாருக்கிட்ட இந்த சாம்பிள் எடுத்தாங்க, அவங்க என்ன கேட்டகரியில இந்த சாம்பிள் எடுத்தாங்க. ஏன்னா இப்போ ஒரு வயது வாரியாக அந்த சாம்பிள் இருக்கலாம், அடுத்து வந்துட்டு பாலின ரீதியான சாம்பிளா இருக்கலாம், அடுத்து வந்துட்டு கேஸ்ட் அண்ட் ரிலீஜியன்ஸ் விதமா அந்த சாம்பிள் இருக்கலாம், வில்லேஜ் சிட்டி லெவல்ல வந்துட்டு அவங்க எத்தனை வகையான சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க, படித்தவர்கள் படிக்காதவர்கள், ஸோ அந்த லெவல்ல வந்துட்டு எந்த ரேஷியோ கணக்குல வந்துட்டு அந்த சாம்பிள் எடுத்திருக்கிறாங்க, சுயதொழில் செய்யறவங்க, அரசு பணியில இருக்கிறவங்க, தனியார் பணியில இருக்கிறவங்க, அதே போல
விவசாய தொழில் செய்யக்கூடியவங்க, பணியை எதிர்பார்த்து வாய்ப்பு இல்லாம இருக்கக்கூடியவங்க. ஸோ இந்த வகையில எந்த வகையான கேட்டகரியில இந்த சாம்பிள் எடுத்தாங்க. இப்படி பல வகையான இந்த சாம்பிள்ங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட பேர்கிட்ட கேட்டோம், பேச்சுவார்த்தையில கேட்கும்போது அதை கணக்கில் எடுத்து அது ஓகே இதுதான். ஏன்னா ஒரு இடங்கள்ல போய் உட்காரும்போது பேசுவாங்க, டீ கடையிலயோ அழகு நிலையங்களோ உட்காந்துருக்கும் போது அங்கே பேசக்கூடியதெல்லாம் மனசுல அப்படியே அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுதான் சரிங்கிற மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்துட்டாங்களா? ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எடுத்திருக்காங்க. ஒரு நிறுவனம் எடுத்ததை அப்படியே அப்படியே உல்டா பண்ணி அங்கங்கே வந்துட்டு ஸ்பிளிட் ஆகும்ல. ஸோ அப்படி ஸ்பிளிட் ஆகிறத வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு கணக்கு போட்டிருக்காங்க. ஒரு கணக்கு போட்டு ஒரு சாம்பிள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இதுதான் மக்களுடைய பிரதிபலிப்பா அப்படின்னா வாய்ப்பு மிக மிக குறைவு தான். ஸோ இது யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படிங்கிறது உங்களை போலதான் நானும் 4ஆம் தேதி காத்துக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் இந்த கருத்து கணிப்புகளை உண்மைன்னு நம்பி சிலர் வந்துட்டு ஓவர் கான்ஃபிடென்டாகவும், சிலர் வந்துட்டு என்னடா இது போச்சே அப்படின்ட்டு நொந்து போறதும், சிலர் வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா களம் வேறு மாதிரி அமைஞ்சிருச்சுன்னா அன்னைக்கு எதிர நிற்பவர்களை வந்துட்டு சமாளிக்கிறது ரொம்ப சிரமமாயிடும். ரைட்டுங்களா? அது தலைமைக்கு நல்லாவே தெரியும். ஆனா தொண்டர்கள் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஆர்வ கோளாறு இருக்கு இல்லையா? அந்த ஆர்வ கோளாறு நினைக்கும் போது உண்மையிலே என்ன புரிதல் இங்க பலருக்கும் இருக்கு அப்படிங்கிறது தான். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுதான் நீங்க சொல்றதுதான் நாங்களும் சொல்றோம். இது என்ன புதுசா நீங்க சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இப்ப யாருக்கு வெற்றி இருக்குது அப்படிங்கிற போது இது ஒரு தம் மெஜாரிட்டி வருமாங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. யாருக்கும் பெரும்பான்மை இல்லாத ஒரு கவர்மெண்ட் தான் இங்க ஃபார்ம் ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி தான் களம் நமக்கு ஏதோ சொல்ற மாதிரியே இருக்குது. நம்மளும் பல பேர்கிட்ட பேசுறோம் இல்லையா? நம்ம சாம்பிள் எதுவும் எடுக்கல, நம்ம பேசக்கூடியதை வச்சு நம்ம சொல்றோம். அதுல சில கணக்குகள்லாம் அங்கங்கே வரக்கூடியதை வச்சு நம்ம சொல்லக்கூடியது. ஸோ இதுதான் இல்லை. ஆனா இப்படியும் இந்த அரித பெரும்பான்மையோடு இல்லாமல் கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கோ இல்ல கூட்டணிகளுடைய சப்போர்ட்டோடவே ஆட்சி அமைப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிதான் களம் நமக்கு தெரியுது. மே 4 எல்லாவற்றுக்கான ஒரு பதில் கிடைச்சிடும். ஆனா யாரு வந்தாலும் தயவு கூர்ந்து வேலை வாய்ப்பு அதனை உறுதிப்படுத்துங்க. சுயதொழில் செய்பவர்களுக்கு அவர்களுக்கான முறையான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அவர்கள் சுயதொழில் செய்வதில் அதை மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்துவதற்கு வரைக்கும் அவர்களுக்கான ஒரு சப்போர்ட்டிங்கா இருங்க. அதே போல பாத்தீங்கன்னா இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகள் இருக்காங்க இல்லையா? அவர்களுக்கு அரசு பணியில அவர்களுக்கு ஒரு முன்னுரிமையை கொடுங்க. அடுத்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு படித்த படிப்புக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கான பணியை உறுதிப்படுத்துங்க. எந்த ஒரு இடைத்தரகரும் இல்லாத அளவிற்கு ஒரு பணியை உறுதிப்படுத்துங்க. இப்படியாக பல விடயங்கள். ஏன்னா அவரவருக்கு ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டா யாரையும் எதிர்பார்க்க வேண்டியது இல்லை இல்லையா? ஸோ அவர்கள் அவர் வாழ்க்கையை வந்துட்டு சரியாக நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் இல்லையா? இந்த வாய்ப்பை இந்த முறை வரக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அதை சரியாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே சாதாரண பொதுமக்களாகிய சாமானியனாக என்னுடைய விருப்பம். ஸோ நல்லதே நடக்குங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம் உறவுகளே. நன்றி.